சின்ன உடப்பு மதுரை மாவட்டம் சின்ன உடப்பில் விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையப்படுத்துகிற வேலை என்பது கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வருகிறது. தொடக்கத்திலே விமான மூலதனத்தை நீட்டிக்க வேண்டாம், விரிவாக்கம் செய்ய வேண்டாம் என்று சின்ன உடப்பு கிராம மக்கள் போராடினார்கள். இன்றைக்கு அந்த நிலையிலிருந்து விட்டுக் கொடுத்து விமான நிலைய விரிவாக்கத்திற்கு இடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த இடம் கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரை விமான நிலையம் ஆங்கிலேயர் காலத்திலே இது உருவாக்கப்பட்ட பொழுது இந்த விமான நிலையம் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த இடமும் கிட்டத்தட்ட 500 ஏக்கருக்கு மேலான அந்த நிலம் என்பது ஓடுதளம் என்பது சின்ன உடப்பு கிராமத்தை சேர்ந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களால் வழங்கப்பட்டது. கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த விமான நிலையத்தை உருவாக்குவதற்கான உழைப்பாளிகளாக, பாட்டாளிகளாக, பணியாளர்களாக, தொழிலாளர்களாக அரும்பாடுபட்டு வேர்வை சிந்து தங்கள் உழைப்பை கொடுத்து இந்த விமான நிலையத்தை உருவாக்குவதற்கு பாடுபட்டவரும் அந்த சின்ன உடப்பு கிராமத்தை சார்ந்த பட்டியல் இனத்தை சேர்ந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் தான். இப்பொழுது அரசு அந்த இடத்தை கையகப்படுத்துவதற்காக சின்ன உடப்பு கிராமத்தை ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு என்று அத்தனை கருவிகளையும் காவல்துறை, தீயணைப்புத்துறை, அதே மாதிரி புல்டோசர்கள், ஜேசிபி இயந்திரங்கள் எல்லாத்தையும் கொண்டு அதை அப்புறப்படுத்த முயற்சி பண்ணாங்க. ஆனால் இன்னும் பல பேருக்கு அந்த ஊரை சேர்ந்த சிலருக்கு இழப்பீடு தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல பேருக்கு இழப்பீடு தொகை இன்னும் கொடுக்கப்படலை. அதனால் எங்களுக்கு முழுமையாக இழப்பீடு தொகை வழங்குங்க. அது 2013ஆவது ஆண்டு சட்டப்படி மறு குடியமர்வு, ரீஅக்காமடேஷன், அதே மாதிரி ரீசெட்டில்மெண்ட், அந்த இடத்திற்கு உரிய இழப்பீடை முறையான முறையிலே வழங்கி எங்களை நீங்கள் அப்புறப்படுத்துங்க, நாங்களே ஒத்துழைப்பு கொடுக்குறோம். அதே நேரத்தில் இந்த சின்ன உடப்பு கிராமத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமி நிலம், பட்டியலின மக்களுக்கே உரித்தான இடம் பஞ்சமி நிலம். அந்த பஞ்சமி நிலத்தை, அதாவது அயன் பாப்பாகுடிங்கிற இடத்துல இருக்கிற சர்வே நம்பர் 396/2A 6 ஏக்கர் நிலம் இருக்கு. அது பட்டியலின மக்களுக்குரிய இடம்தான். அந்த இடத்தை யாரெல்லாம் வீடை இழக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு 3 சென்ட் இடமா கொடுங்க, அந்த வீடை கட்டி கொடுங்க. ஏன்னா இந்த நிவாரணம் இழப்பீடு என்பது 15 வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ண தொகையை கொடுக்குறாங்க. இன்றைக்கு உள்ள மார்க்கெட் வேல்யூ படி கொடுக்கல. ஆக அதை ரிவிஷன் பண்ணி கொடுங்க. எங்களுக்கு அந்த அயன் பாப்பாக்குடிங்கிற கிராமத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கே உரித்தான அந்த இடத்தை கொடுங்க, அதில் வீடு கட்டி கொடுங்க, எங்களுக்கு நிவாரணம் கொடுங்க. மறுபடியும் ஒரு கிராமத்தை உருவாக்குங்க. இந்த இடத்துலேருந்து வெளியேற்றுறீங்கன்னா பக்கத்தில் ஒரு இடத்துல நீங்கள் அதை உருவாக்கி கொடுங்க. அங்கே பள்ளிக்கூடம் கட்டி கொடுங்க, மயானம் கொடுங்க, மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையம், ரேஷன் கடை எல்லாம் கொடுத்து எங்களை முறையாக கொண்டு போய் வேறு இடத்துல குடியமர்த்துங்கன்னு கேட்குறாங்க. இது நியாயமான கோரிக்கை. ஆனால் இன்றைக்கு அந்த கோரிக்கையை செவி சாய்க்கலை. அந்த மக்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த அம்மையார் அவர்கள் குறிப்பாக பட்டியலின மக்களுக்குரிய பிரச்சனைகளில் எல்லாமே கடும் போக்கை கையாளுகிறார்கள், பிடிவாதத்தை கையாளுகிறார்கள். பட்டியலின மக்கள் மீது மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த அம்மையாருக்கு என்ன தனிப்பட்ட ஒரு வெறுப்புணர்வு இருக்கிறது என்பதை அதுக்கு என்ன காரணம் தெரியல. ஆனால் அவருக்கு ஒரு வெறுப்புணர்வு மனசில் இருக்கு. பட்டியலின மக்கள் என்றாலே அவர்களை பாடுபடுத்த வேண்டும், துன்பப்படுத்த வேண்டும், அவங்கள கொச்சைப்படுத்த வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும் ஒரு போக்கு வச்சுருக்காங்க. அந்த இடம் கேட்டு நீர் தொட்டி மேலே ஏறி நின்றுட்டு நீங்கள் இடத்த என்கரேஜ்மெண்ட்டை க்ளீன் பண்ணிங்கன்னா நாங்கள் குதிச்சுருவோன்னு ஒரு 10-15 இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டு மேலே போயிட்டான். மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நீங்கள் வாழை இடிக்கிறாங்க, இந்த பசங்களை யாராவது கீழே விழுந்தா உயிரிழப்பு ஏற்படும் சொன்னால் ஆட்சித்தலைவர் என்ன சொல்லணும்? அவரை எப்படி அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த வார்த்தை சொல்லி, ஆறுதல் சொல்லி,
உங்களுக்கு உதவி செய்யறோன்னு சொல்லி அந்த அவங்கள வந்து நீங்கள் இறக்கி அப்புறப்படுத்திருக்கணும். மாறா யார் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை, செத்தா செத்துட்டு போட்டோம், நான் இடிக்கிற என் வேலையை விடமாட்டேன்னு பதில் சொல்லியிருக்காங்க. இது என்ன ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கூடிய ஒரு, அதுவும் பெண்ணு, ஒரு தாய் உள்ளத்தோட நாட்டு மக்களை வந்து ஒரு கரிசனத்தோட குடிமக்களை பாதுகாப்புக்கிற ஒரு உணர்வோடு இருக்க வேண்டிய மாவட்ட ஆட்சித்தலைவர் செத்தா செத்துட்டு போடுன்னு சொல்கிறான்னா இந்த வார்த்தையை வேறு இடத்துல சொல்லுவாங்களான்னு எங்களுக்கு தெரியல. அதான் கேள்வி. ஏன்னா அரிட்டாபட்டி டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை வந்து அது கொண்டு வரக்கூடாது, விவசாயம் பால்பட்டுள்ள பல கிராமங்கள் கிராம மக்கள் விவசாய குடிமக்கள் அடித்தட்டு மக்கள் அழிந்து போவாங்க, புராதன சின்னங்கள் அழிந்து போதும், தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கொண்ட அந்த சமண படுகைகள்லாம் அழிந்து போகும். இன்னைக்கு கீழடியை தோண்டி எடுக்கிறோம். மதுரை மாவட்டம் வந்து பாண்டியருடைய தொல்லியல் தொன்மை இங்கே இருக்கு. இந்த மண்ணுக்கு கீழே பல அரிய புராதன அடையாளங்கள் குறைந்து கிடக்கிறதா எடுக்கணும். எனவே மதுரை மாவட்டத்தவே ஒரு பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் மண்டலமாக அறிவிக்கணும். எந்த எக்ஸ்கேவேஷன் அகலாய்வும் பண்ணக்கூடாது, மண் எடுக்கக்கூடாது, சுரங்கம் தோண்டக்கூடாது அப்படின்னு போராடினாங்க. இங்கே இருக்கிற வணிக வரித்துறை அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு மூர்த்தி அவர்கள் உடனே அங்கே ஓடி போய் அங்கே போராடுற மக்கள் மத்தியில் உட்காந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, ஒன்றிய அரசே கொண்டு வந்தாலும் மாநில அரசு ஒத்துழைக்காது, நாங்கள் சுரங்கம் தோண்ட விட மாட்டோம்னு சொன்னார். சட்டப்பேரவையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வந்து சட்டப்பேரவையில் அரிட்டாபட்டி மேலூர் பகுதியில் வர டங்ஸ்டன் சுரங்கத்தை கொண்டு வர விட மாட்டோன்னு ஒரு தீர்மானத்தை மாநில மக்களுடைய உணர்வுகளை ஒன்றிய அரசுக்கு வெளிப்படுத்துறத ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அன்றைக்கு சட்டப்பேரவையில் பேசுகிற பொழுது என் உயிரே போனாலும் டங்ஸ்டன் சுரங்கத்தை அப்புறப்படுத்த மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியின் கீழே இருக்க ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்கிறாரு, அவர் உயிரே போனாலும் டங்ஸ்டன் சுரங்கத்தை கொண்டு வர விட மாட்டேன்னு பேசுகிற முதலமைச்சர் இருக்கிற நாட்டில் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொன்னாலும் அவ்வளோ பேர் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் இந்த வீடெல்லாம் இடிச்சே தீர்வாகிறார். இது என்ன முரண்பாடு? இது என்ன முரண்பாடு? மாநிலத்தை ஆளுகிற முதலமைச்சர் ஒன்று கேட்டால் இரவு 12 மணிக்கு காவல்துறையுடைய நுண்ணறிவு பிரிவு வந்து என்னை கூப்பிட்டு அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. நைட்டு 12 மணிக்கு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், இது திராவிட மாடல் அரசு, ஜனநாயகத்தை காப்போம், சமூக நீதியை காப்போம், ஜனநாயக உரிமைகளை காப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு சர்க்கார் வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த இரவு 12 மணிக்கு கூப்பிட்டு போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கிறோம்னு சொன்னாங்க. இந்த போராட்டத்தால் என்ன பிரச்சனை? ஏன்னா மாநில சர்க்காருக்கு எதிராக பேசுகிறோமா, இல்லை எந்த அரசுக்கு எதிராக இங்கே நாங்கள் பேச வந்திருக்கோமா? இல்லை, இது கோரிக்கை ஆர்ப்பாட்டம், இது கண்டன ஆர்ப்பாட்டமாக நாங்கள் நடத்த வரல. கோரிக்கை அவனுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களே, அரிட்டாபட்டி மக்கள் உடைமைகளை பாதுகாப்பதற்கு உயிரே போனாலும் பரவாயில்ல சொல்கிற முதலமைச்சர், அதே அடிப்படையில் சின்ன உடப்பு மக்கள் ஒரு சின்ன கூட்டம், ஒரு குடியிருப்பு பட்டியலின மக்கள், தேவேந்திர குல மக்கள், இமானுவேலுக்கு நினைவு மண்டபம் கட்டி கொடுக்குறீங்க, இந்த சமூகத்தின் பெருமையை பாதுகாப்புன்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த சமூகத்தை பாதுகாப்புங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஆக இந்த மக்களை பாதிக்க விட மாட்டேன், அவங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த உரிமைகளை இடத்தை கொடுத்து, அதுக்குள்ள நிவாரணத்தை கொடுத்து, வீடை கட்டி கொடுத்து, அவங்களுக்கு எல்லா ஏற்பாடும் செய்து தருவேன்னு முதலமைச்சர் சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இங்க தலை இருக்க வாழ ஆடுது மதுரையில். நான் குறிப்பா சொல்றேன், தலை இருக்க வாழ ஆடுது மதுரையில். இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரிஞ்சுதான் தடை விதிக்கிறாங்களா? இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றாங்களா? இங்க அது தடை விதித்தனால என்ன ஆச்சு தெரியுங்களா? கோரிக்கை ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டமா மாறி போச்சு. உரிமை கேட்க வந்த இடத்துல இந்த காவல்துறை தடுத்ததால இது என்ன ஆச்சுன்னா கண்டன ஆர்ப்பாட்டமா மாறி போச்சு. அப்போ மக்கள் உரிமை குரலை நசுக்குகிற போது, ஜனநாயகத்துடைய குரல் வலையை நெருக்கிற போது, உரிமை இழந்த அடித்தட்டு மக்கள் தன் கோபத்தை வெளிப்படுத்தாமல் என்ன செய்வார்கள்? இதில் குறிப்பிட்டு நான் சொல்ல வேண்டியது, நேற்று இரவு
11 மணிக்கு என்னை தொடர்பு கொண்ட காவல்துறை அதிகாரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த போராட்டம் வேணாம்னு சொல்றாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் இந்த கூட்டத்தை தான் சொல்லணும்னு இருந்தேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த போராட்டம் வேணாம்னு சொல்றாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணமா, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, வருகிற 19ஆம் தேதி ஒரு முடிவு வரப்போகுது, அது நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிறோம், இதுக்கு எதுக்கு இவங்க போராட்டம் நடத்துறாங்கன்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னதா என்கிட்ட சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், எல்லாமே நீதிமன்றத்தில் முடியும் என்றால் சட்டப்பேரவை எதுக்கு, நாட்டுக்கு முதலமைச்சர் இருக்கு, நாட்டுக்கு ஒரு அரசு இருக்கு, அந்த அரசுக்கு அதிகாரம் இருக்கு, அந்த அரசுக்கு இத்தனை அமைச்சர்கள் எதற்கு? நாங்கள் நீதிமன்றத்திலே தீர்த்துக்கிறோம்னா, காவிரி பிரச்சனை 55 வருஷமா நீதிமன்றத்தில் இருந்துச்சு, திமுக போராடலையா, தடைமீறி போராடலையா, சிறை நிரப்பலையா? ஆக நீதிமன்றங்கள் மக்கள் மன்றங்கள் அல்ல. நீதிமன்றங்கள் பல நேரங்களில் தன் முன்னாடி இருக்க தரவுகள் ஆவணங்கள் அடிப்படையில் தான் நீதி வழங்கும். அதுக்கு மக்களை பற்றி பல நேர கருத்து இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தமிழக அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தனி ஒருவனுக்கு உணவில்லைன்னா ஜெகத்தினை அழித்துடுவோம் பாரதியார் சொன்னார். ஒரு ஊர் அழிஞ்சாலும் ஒரு நாட்டோட முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கார். ஒரு பசு மணி அடிச்சதுன்னு சொன்னதுக்காக அரசன் சிம்மாசனத்திலிருந்து இறங்கி அந்த பசுவுக்கு நீதி சொன்னான்னு கலைஞர் கருணாநிதி 100 வாட்டி பேசியிருக்காரு, 1000 வாட்டி சொல்லியிருக்காரு. உண்மைதானே? இப்ப சின்ன உடைப்பு அழியுது, சின்ன உடைப்பு மக்கள் அழியிறாங்க. அவர்களுக்குரிய நீதி, நிவாரணம், இழப்பீடு வேண்டும் என்பதுதான் இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டத்தை தடை செய்ய முயற்சித்ததும், சின்ன உடைப்பு மக்களுக்கு நீதி கிடைக்காமல் தடுப்பதும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தானோ என்ற சந்தேகம் எங்களுக்கு வருகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்ற சந்தேகம் வருகிறது. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தன்னிச்சையாக இயங்கவில்லை, அவரை யாரோ இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அடிக்கோடிட்டு சொல்ல முடியும். ஆனால் காரியம் பெரிதா வீரியம் பெரிதா என்றால் காரியம் பெரிது. நாங்கள் சின்ன உடைப்பு மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று நிற்கிறோம். அரசோடு மோதிக்கொள்வதோ, முட்டிக்கொள்வதோ, அரசோடு கலகம் செய்து கொள்வதோ எங்களுடைய நோக்கம் அல்ல. ஆகவே நான் இந்த இடத்தில் இருந்து கேட்பது, தலைவர், தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் ஒரு ஜனநாயக போராட்டத்தை தடுப்பதற்கு துணையாக இருந்த இந்த காவல்துறை, இந்த வருவாய்த்துறையை நீங்கள் என்னவென்று கேட்க வேண்டும். இன்னைக்கு இந்த இடத்துல 10,000 பேர் திரண்டு இருப்பான். நைட்டு ஒவ்வொரு ஊரா போய் கதவை தட்டி தட்டி போராட்டத்துக்கு போகிற தடை பண்ணிருக்கோம் போலீஸும் வருவாய்த்துறையும் நைட்டு பூரா வேலை பார்த்துருக்கு. என்ன அவசியம்? 3 சென்ட் இடம் கொடு, அது பஞ்சமி நிலத்தில் கொடு, வீடு கட்டி கொடு, இழப்பீடு கொடுன்னு கேட்குற ஒரு கோரிக்கை போராட்டத்தை தடை செய்யறதுக்கு எதுக்கு இவ்வளவு மெனக்கடுறீங்க? இதனால் உங்களுக்கு நல்லதா கெட்டதா? திமுக அரசு மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, அந்த அமைப்பு முதலமைச்சர் மேலே வைத்திருக்கிற மாசற்ற பற்று, மக்கள் வைத்திருக்கிற அன்பு, பாசம், இதை போன்ற நடவடிக்கைகளால் கெட்டு சீரழிந்து போகும். இது வேறு சக்திகளுக்கு உள்ளே வருவதற்கு வழிவகுக்கும் என்பதை இந்த அரசும் இந்த அரசு இயந்திரமும் புரிந்து கொள்ள வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவரை இயக்கி கொண்டிருக்கிறவர்கள் பட்டியலின மக்களுக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதிகார மையம்தான் மாவட்ட ஆட்சித்தலைவரை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த போக்கை தமிழக முதலமைச்சர் கண்டுணர்ந்து திருத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, போராடுகிற சின்ன உடைப்பு மக்களுடைய உரிமைகளை இந்த அரசு நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்று கைவிட்டு விடக்கூடாது. நீதிமன்ற தீர்ப்புகளை முன்னிறுத்தி இது நீதிமன்ற தீர்ப்பு, நாங்கள் என்ன செய்வது என்று அரசு கைவிட்டு விடக்கூடாது. அப்படி கைவிட முடியாது. நீதிமன்ற தீர்ப்பு எதுவாக இருந்தாலும், அது யாராக இருந்தாலும், அரசு மக்களுக்கான அரசு, இது ஜனநாயக அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அடித்தட்டு மக்களுடைய அரசு என்கிற முறையிலே தானே முன்வந்து தமிழக முதலமைச்சர் இந்த மக்களை காக்க கடமைப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, கடமை தவறினால் இது சிறு தீப்பொறி என்று நினைக்க வேண்டாம், பல மடங்கு மாபெரும் போராட்டமாக, மக்கள் ஆர்ப்பாட்டமாக, போராட்டமாக
அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்டோருக்கான விடுதலை இயக்கங்கள், அமைப்புகள், அரசியல் கட்சிகள், ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்று திரண்டு பேரெழுச்சியாக போராட வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாரு